ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபினா சமையல். இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து என்னென்னா இன்றைக்கி வேலை இருக்குது. சண்டேயில் வந்து என்ன வேலை செய்கிறோங்கிறத இன்றைக்கி நான் உங்களுக்கு வீடியோவே போட்டிருக்கேன். இது வந்து ஃப்ரைடே வந்து ஈவினிங் வந்து ஸ்கூல் ட்ரெஸ்ஸு யூனிஃபார்ம்லாம் வந்து நான் இப்போ எடுத்து வச்சுருக்கேங்க. நான் இப்போலாம் ஒரு 4-5 மணி நேரத்துக்கு முன்னாடி நான் இப்படி இந்த மாதிரி ஊற வச்சுட்டு தான் நான் மிஷினில் போடுவேன். அப்படியே நான் போட மாட்டேன். இப்போ வாங்க நம்ம எப்படி மிஷின் நான் போட்டுக்கலாம்னா இருக்கனால நான் ஒரு 2 டைம் போட்டுக்கிறேன். இப்போ வந்து துணியெல்லாம் வாஷிங் மிஷினில் போட்டாச்சு. இப்போ வந்து நான் ஒரு 60 செகண்ட் வைப்பாங்க. அதிலே வந்து சூப்பராக நம்ம துவைச்சி நல்லா. இதெல்லாம் என்னென்னு பார்க்குறீங்களா? இது வந்து 4-5 நாளைக்கு முன்னாடி எல்லாம் துவைச்சதுங்க. எனக்கு அப்படியே போட்டுக்கலாம். இப்படி இதுதான் வந்து நம்ம இங்கே துணி பாருங்கள், ஒரு 4-5 நாளைக்கு மேலே ஆச்சு எல்லா துணியும் துவைச்சி வச்சு. ஏன்னா எனக்கு டைம் கிடைக்காது. எனக்கு வந்து நான் ஈவினிங் டைமில் வந்து இந்த கேட்ரிங் ஆர்டருக்கு வந்து எனக்கு கூப்பிடுவாங்க. அதனால் நான் போயிடுவேன். அதனால் எனக்கு இந்த துணியெல்லாம் மடிக்க முடியல. இன்றைக்கி தான் இதெல்லாம் சண்டே வந்து சில பேர் வந்து நிறைய பேர் ரெஸ்ட் எடுப்பாங்க. ஆனால் எனக்கு சண்டேயில் தான் ஏகப்பட்ட வேலை இருக்கும். இப்போ இந்த துணியெல்லாம் இன்னும் அடுத்து தான் மடிக்கணும். இப்போ ஒரு டைம் வாஷிங் மிஷினில் நம்ம துணி போட்டாச்சு. அது வாஷ் ஆகி வர்றதுக்குள்ளே இந்த வேலையை நம்ம பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. வந்து எங்கள் வீட்டுக்கு முன்னாடியே வந்து சந்தை இருக்குங்க. அங்கே சந்தைக்கு தான் போயிருந்தேன். நான் வந்து வாரத்துக்கு தேவையான காய்கறி நான் அப்பப்போ வாங்கிக்குவேன். இப்போ என்னென்ன காய் நான் வாங்கினேன் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன், பார்க்கலாம் பாருங்கள். அவரைக்காய் நான் ஒரு 6-7 காய் வாங்கினேங்க. இதெல்லாம் சேர்த்து எல்லாமே எனக்கு ஒரு 3.5 கிலோ பக்கம் வந்துச்சு. கிலோ 70 ரூபா தான். எனக்கு ஒரு 350 ரூபாய்க்கு வந்துச்சுங்க. இந்த வாரத்துக்கு இந்த 350 ரூபா காய்கறி எனக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம தூரமாகவும் போக வேண்டாம், வாங்கி வச்சுக்குவேன். எல்லா காயுமே எனக்கு கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்கூலுங்களுக்கு குழந்தைங்களுக்கு லஞ்சுக்கு குழம்புக்கு போடுற காய் நான் எதுவுமே நான் கடையில் வாங்க மாட்டேன். இந்த மாதிரி நான் வாங்கி வச்சுருவேன். எனக்கு கரெக்டாக அந்த 6 நாளைக்கு எனக்கு கரெக்டாக வரும். திருப்பி அதே மாதிரி சனிக்கிழமை சந்தை போடுவாங்க. அந்த சந்தையில் போய் நான் வாங்கிக்குவேன். எல்லா காயுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பாருங்கள், நான் இது எல்லாமே எடுத்து வச்சுட்டு பாருங்கள். இது ஒரு வாரத்துக்கு இதே மாதிரியே இருக்கும். எல்லாமே கவரில் தனித்தனியாக நான் 1/4 கிலோ தான் வாங்குவேன். எல்லாம் சேர்த்து எனக்கு 3.5 கிலோ வந்துச்சு. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். தட்டைக்காயெல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு. கத்திரிக்காய் வந்து இது போன வாரம் வாங்கின கத்திரிக்காயும் இதில் இருக்குது. அதுவும் சேர்த்து தான் வச்சுருக்கேன். ஆனால் அதுவுமே இப்போ ஃப்ரெஷ்ஷாக தாங்க இருக்குது. தக்காளி வந்து அதே மாதிரி 3 கிலோ 50 ரூபா. ரொம்ப சூப்பராக இருக்கும் தக்காளி. இது எனக்கு ஒரு வாரத்துக்கு நான் கவர் பிரிக்காமல் வச்சுருக்கேன். நேற்று தான் வாங்கிட்டு வந்தனால பாருங்கள், தக்காளி எல்லாமே வந்து நல்லா சூப்பராக இருக்கும். இது 3 கிலோ 50 ரூபா. வெங்காயம் வந்து 1.5 கிலோ 50 ரூபான்னு தாங்க வாங்கினேன். இப்போ அதையும் ஒரு கூடையில் நான் எடுத்து போட்டுக்கிட்டேன். வெங்காயம் மட்டும் எனக்கு பத்தாது. நான் இது வெங்காயம் இப்போ எனக்கு தக்காளியெல்லாம் வந்து 1 வீக்கு தேவையான தக்காளி நான் வாங்கி வச்சுட்டேன். வாரத்துக்கு ஒரு டைம் நான் இந்த மாதிரி வாங்கி நான் வச்சுக்குவேன். நான் கடையில் வாங்க மாட்டேன். ஏன்னா கடையில் வந்து கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியாகவும் இருக்கும். இந்த மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிங்களுக்கெல்லாம் வந்து அது சூட் ஆகாது. அதனால் இப்படி வாங்கி வச்சிட்டோம்னா எனக்கு கரெக்டாக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி நீங்கள் காயெல்லாம் வாங்கி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவீங்களாங்கிறது எனக்கு கமெண்ட்டில் சொல்ல. பாஸ்தா செய்ய சொல்லி கேட்டிருந்தா டிஃபனுக்கு. இப்போ அதுக்கு வந்து நான் பாஸ்தா எடுத்து வச்சுருக்கேங்க. இதுவும் வந்து நான் சந்தையில் வாங்கினது தான். 20 ரூபா தான் இது இத்தனையுமே. அதுக்கு நான் ஒரு முட்டை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 பச்சை மிளகா, அப்புறம் கொஞ்சம் தக்காளி, ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வந்து 2 பெரிய வெங்காயத்தை குட்டியாக ஷேப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இது வந்து நான் மீஷோவில் தான் வாங்கினேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா இப்போ தண்ணி வச்சாச்சுங்க. இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சோன்னா நம்ம பாஸ்தா போடணும். கொதிச்சிருச்சு, பாஸ்தா போட்டுக்கணும். ஒரு போட்டோ எடுத்து வச்சுட்டு கொதிச்ச தண்ணியில் போட்டாச்சு. இப்போ இது நல்லா கலந்து போய் எடுத்து வச்சாச்சு. இப்போ கொஞ்சமாக அதில் ஆயில் மட்டும் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கலாம். காஞ்சிச்சு. வெங்காயம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். போட்டாச்சு. இப்போ இது நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதங்கி வரட்டும். ரொம்ப ஈஸியான மெத்தடில் பிரேக்ஃபாஸ்ட் காலையில் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி வந்து நான் ஒரு தக்காளி கட் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, அதுவும் நான் ஒரு பச்சை மிளகாய் மட்டும் போட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம சாஸு மசாலா தூளெல்லாம் போடுவோம். அதனால் காரம் ஜாஸ்தியாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ வந்து கொஞ்சமாக வந்து நான் சில்லி பொடியை ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிச்சிதுன்னா நீங்கள் போட்டுக்கலாம். இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சாஸ் பண்ணி ஊற்றிக்கலாம்.
முட்டை சாஸ் இதோட ஊற்றியாச்சு. சிக்கன் மசாலா போட்டுக்கிறேன். அப்புறம் தேவையான அளவு பாஸ்தா தேவையான உப்பு போட்டாச்சு. நாங்கள் இந்த அளவுக்கு நல்லா கிரேவி பதமாக வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்துருக்கேன். இப்போ முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு. முட்டையை உடச்சி ஊற்றின உடனே கலந்து கொடுக்க வேண்டாம். ஒரு 2 நிமிஷம் மட்டும் வச்சுட்டு நல்லா வெந்ததும் ஒரு கலர் கலரி கொடுத்துடலாம். நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு பாஸ்தா மசாலா. இப்போ நம்ம பாஸ்தாவை போட்டுக்கலாம். கான்ஃபிளவர் இழக்கும் போது நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், அருமையாக பாஸ்தா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு 2 நிமிஷம் மட்டும் இது இருக்கட்டும். அவ்வளோதாங்க. இப்போ கொஞ்சமாக வந்து கொஞ்சமாக மல்லியில போட்டாச்சு. இப்போ போட்டுட்டு அவ்வளோதாங்க, பாஸ்தா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், இறக்கி சேவ் பண்ணிக்க வேண்டியதான். அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அடுத்த எல்லாம் செஞ்சுக்கலாம். பாய்.